ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு சூப்பர் அண்ட் டேஸ்ட்டான பூண்டு சட்னி எப்படி பண்ணலான்னுட்டு பார்க்கலாம். நான் சொல்கிற மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். 10 தோசை கூட சாப்பிடுவாங்க. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? பேன் வச்சுங்க. ஒரு 3 ஸ்பூன் வெள்ளை உளுந்து எடுத்துக்கிறேன். 3 ஸ்பூனு மட்டும் வெள்ளை உளுந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. சிம்மிலே வச்சு ரோஸ்ட் பண்ணுங்கள். அந்த கலர் லைட்டாக ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகணும். இப்போ பாருங்கள், அது வறுத்தாச்சு. இப்போ அது நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம பூண்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நான் 3 பூண்டு ஃபுல்லாக எடுத்துக்கிறேங்க. தோலோடையே எடுத்துக்கிறேன். அதை உரிச்செல்லாம் இப்படி தான் இருந்துச்சு. இதை ஒரு ஜாரில் போட்டு காஞ்ச மிளகாய் நான் ஒரு 8 போட்டுக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுங்க. 8லேருந்து 15 கூட போட்டுக்கலாம். காரம் கம்மியாக வேணால் போட்டுக்கலாம். இப்போ அதை போட்டு மிக்சியில் குறவரப்பாக அரைச்சி எடுத்துக்கிறேன். அந்த வெள்ளை உளுந்த ரோஸ்ட் பண்ண இல்லையா, அதையும் ஃபஸ்ட்டே அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஒரு 80% அரைச்சா போதும். இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. 1 ஸ்பூன் கடுகு போட்டோன்னே 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்குங்க. கறிவேப்பிலை போட்டுக்கலாம். பெருங்காயம் போட்டு எடுத்துங்க. இப்போது இது வதக்கினதுக்கப்புறம் நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்க பவுடரை போட்டுக்கலாம். அது லைட்டாக அதிலே மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 3 மினிட்ஸ் மட்டும் இதில் கலந்து விடுங்க. கரண்டி எடுக்காமல் கலந்து விடுங்க, இல்லைனா அடி பிடித்திடும். இப்போது ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்க பூண்டு இருக்கு இல்லையா, அந்த விழுது போட்டுக்கலாம். அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. ஒரு சிம்பிளாக வெங்காயம் ஆட் பண்ணாமல், தக்காளி சேர்க்காமல், வெறும் பூண்டு மிளகாய் மட்டும் வெள்ளை உளுந்து மட்டும் வச்சு அரைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஒரு தடவை செஞ்சிங்கன்னா மறுபடியும் செஞ்சு சாப்பிட தோணும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போது சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதில் தேவையான அளவு சால்ட்டு போட்டுங்க. இப்போ நல்லா கிளறி விட்டுங்க. சால்ட்டு போட்டதுக்கப்புறம் அது ஓரளவு கொதிக்கணும். நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதித்து வரணும். அது நல்லா கொஞ்சம் சுண்டி தாங்க வரும். நல்லெண்ணெயில் பண்ணுங்க. 1 மந்த் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம். ஒரு சூப்பரான ஹோட்டல் ஸ்டைலில் பூண்டு சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு வதங்கி வந்துடுச்சுன்னு. இப்போ லாஸ்ட்டாக 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். அதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க, கலந்து விடுங்க. அதிலே இப்போ சுண்டிடும் கொஞ்சம். அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான பூண்டு சட்னி ரெடி ஆயிடுச்சு ஹோட்டல் ஸ்டைல். வீடியோஸ் பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.